யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது 2025ஆம் ஆண்டு ராகு பகவான் கேது பகவான் பயிற்சி கடகராசிக்கு எப்படி உள்ளது என்பதை காண உள்ளோம். கடகராசி என்பர்களே, 26/4/2025 முதல் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு கேது பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலும் ராகு பகவான் 8ஆம் இடத்திலும் அமர்கிறார்கள். இதை அஷ்டமத்து ராகு என்று கூறுவார்கள். 2ஆம் இடம் என்பது தன குடும்ப வாக்குஸ்தானம். பொதுவாக இந்த ராகு பகவான் கேது பகவான் பயிற்சி உங்களுக்கு அபரிவிதமான யோகங்களை அள்ளி அள்ளி தரும் என்பதில் மாற்றமே இல்லை. ஏனென்றால் கடகராசிக்கும் சிம்ம ராசிக்கும் ராகு பகவான் கேது பகவான் பகை. அவர்கள் எப்போதுமே ஒருவருக்கு ஒருவர் எக்காரணம் கொண்டும் ஒற்றுமை இல்லை. அதே சமயம் இந்த கிரகம் அந்த கிரகத்தை தொடும்போது சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் ஏற்படுவது இல்லையா, கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது போன்ற ஒரு நிலை. அந்த வரிசையிலே சிம்ம ராசியில் அமர்கின்ற கேது பகவான், கும்ப ராசியிலே அமர்கின்ற ராகு பகவான் கடக ராசிக்கு எப்படி இருக்கும் என்றால், அஷ்டமத்திலே ராகுவும் தன குடும்ப வாக்குஸ்தானத்திலே கேதுவும் விபரீத ராஜயோகங்களை அள்ளி அள்ளி தரும். ஏனென்றால் கடகராசிக்கு ஏற்கனவே அஷ்டமத்து சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அஷ்டமத்து சனி ஆட்டி படைக்கின்றது என்ற நிலையில் இந்த ராகு பகவான் என்ன செய்வார் என்று பட்டால், சனி பகவானை மீறிய ராகு பகவான் செய்ய போகிறார். ஆகவே கவலையை விட்டு தள்ளுங்கள் கடகராசி என்பவர்களே. இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அபரிவிதமான யோகங்களையும் அரசியலில் செல்வாக்கும் புகழும் அள்ளி அள்ளி தரப்போகிறது. ஏனென்றால் பொதுவாக கூறுவார்கள், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று கூறுவார்கள். ஒரு பகைமை பெற்ற கிரகம் மறைவு ஸ்தானத்தில் சென்று மறைந்தால் அது மறைவு ஸ்தானமாக விடுகிறது. ஆகவே இந்த 2ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்தது நீண்ட நாட்களாக உங்களுக்கு மறைமுக சூழ்ச்சிகள் உங்களுக்கு இனம் புரிய தெரியும். நீண்ட நாட்கள் உங்களோட உறவாடி கெடுத்தவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள், அல்லது அவர்கள் நீங்கள் அடையாளம் கண்டு கொள்வீர்கள். உங்களோட கூறுவார்கள் இல்லையா, தேனொழுக பேசி தெருக்கோடில் கொண்டு விடுவார்கள் என்று. அந்த நிலையில் இருந்தவர்கள் தானாகவே மாறிவிடுவார்கள். ஏனென்றால் இந்த ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள், சாயா கிரகம் என்று கூறுவார்கள். நிழல் கிரகம் என்றால் சூழ்ச்சிகள் உங்களுக்கு வெளிவரும். ஏனென்றால் 8ஆம் இடம் மறைவுகளை கண்டுபிடிக்கிறது. பொதுவாக நம்ம கூறுவோம், மறைவு ஸ்தானத்திலே ஒரு கிரகம் இருந்தால் புதையல் யோகம். 8ஆம் இடத்திலே ஒரு கிரகம் இருந்தால் புதையல் யோகம். இப்போது 2 பாவ கிரகங்கள் 8லே மறைந்து இருப்பது ஒரு வகையில் ஓஹோ என்று அரசியல் செல்வாக்கும், உயர் அதிகாரிகளுக்கு அரசாங்க துறையில் உள்ளவருக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும், நீண்ட நாள் கடன்கள் தீர்வதும், நீண்ட நாள் உள்ள நோய்கள் தீர்வதும். என்ன சார் 8ஆம் இடத்துல நோய் தானே குறிக்கின்ற? இல்லை. ஏனென்றால் அதற்கு நேர்மாறாக சுபகிரகங்கள் 8ஆம் இடத்தில் சென்றால் தான் அதற்கு காரணம். அதே சமயம் பாவகிரகங்கள் ஜோதிட ரீதியில் 8, 6, 12 மறைய வேண்டும் என்பது ஜோதிட சாஸ்திர விதி. அதாவது 8ஆம் இடம் துஸ்தானம், அங்கு பாவகிரகங்கள் அமர்வது நல்லது, சுபகிரகங்கள் அமரக்கூடாது. அதே போல் இந்த அஷ்டமத்து சனி காலத்திலே இந்த அஷ்டம ராகு சேர்ந்திருப்பது நீண்ட நாள் உங்களுக்கு புதையல் யோகத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாள் தாத்தா சொத்து என்னென்ன ராகுக்கு எது தாத்தா பாட்டி குறிப்பது. பாட்டி வழியில் உள்ளது கேது பகவான், தாத்தா வழியில் உள்ளது ராகு பகவான். உங்களுக்கு நீண்ட நாள் பூர்வீக சொத்து சேரும். அந்த சொத்தின் பத்திரமே கிடைக்கல சார், நாங்கள் என்னென்னவோ தேடி பார்த்தோன்னா அந்த பத்திரம் ஒரு யாராவது ஒரு வயதானவர்களோ அல்லது உங்கள் உறவினர்களோ உங்களுக்கு அது கிடைக்க பெறும், அல்லது அது எந்த இடத்தில் உள்ளதுன்னு தெரிய வரும். நீண்ட நாட்களாக நீங்கள் ஒரு பொருளை கொடுத்து இந்த கடன் வராமல் இருந்த அந்த கடன் வசூலாகிவிடும். ஏனென்றால் இப்பொழுது அள்ளி கொடுக்கின்ற இடத்திலே ராகு பகவானும் ஞானத்தையும் அறிவையும் புகழையும் செல்வாக்கு உயர்த்து விடத்து கேது. ஏன்னா கேது பகவான் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்தால் நீங்க சொல்வது பலிக்கும். என்றால் கேது ஞானக்காரகன். அது சொன்னால் அது நடக்கும். நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைப்பதெல்லாம் நடக்கும். ஏனென்றால் தன குடும்ப வாக்குஸ்தானத்திலே பகை வீட்டில் அமர்கிறார். பொதுவாக ஒரு நட்பு என்றா நாளை கூட சொல்லிக்கலாம்பா, நமக்கு தெரிஞ்சவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பகை என்னப்பாப்பா அவர் ஒம்புகாருப்பா, முதல்ல அவருக்கு சேர வேண்டியது எதுவுமே கொடுத்துருந்தா, அதுபோல் உங்களுக்கு முறையாக சேர வேண்டிய பங்கு, முறையாக சேர வேண்டிய பதவிகள், முறையாக கிடைக்க வேண்டிய பட்டங்கள், முறையாக தடைபட்டு வந்த செல்வாக்கு அனைத்தும் என்னால் 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம் பணத்தையும் குறிக்கும், கல்வியையும் குறிக்கும். நீண்ட நாட்களாக எழுதி தேர்வு பெறாத மாணவர்கள் தேர்ச்சி அடைவார்கள். பதவி உயர்வுக்காக எழுதி சக்சஸ் ஆகாமல் இப்போது சக்சஸ் ஆகினா ஞானத்தையும் அறிவையும்
ஆன்மீகத்தை கொடுக்குவார் கேது பகவான். ஏன்னா குருவோட கடாட்சம் பெற வேண்டும்னா கேது பகவான் அனுகிரகம் இருக்க வேண்டும். இந்த சிறப்பான ஒரு யோகத்திலே அதுவும் குரு பகவான், அதாவது குரு பகவானோட சாரம் பெறப் போகிறார். ஏனென்று கேட்டால் இப்போ ராகு பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் உள்ளது கும்பராசியிலே. அந்த இடத்திலே ராகு பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் வருங்காலங்களில் நல்ல ஒரு யோகத்தை செய்வார். அதே போல் கேது பகவான் 2ஆம் இடத்திலே சுக்கிரன் சாரத்திலும் அவருடைய சூரிய பகவான் சாரத்திலும் கேது பகவான் சாரத்தில் அமர்வது நல்ல யோகங்களை தரும். நீண்ட நாட்களாக தள்ளி தள்ளி போன சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும். வீடு கட்டி பாதியில் நின்று வீடு ரிப்பேர் செய்ய வேண்டும் என்றோ அல்லது வாகனம் ரிப்பேர் செய்ய வேண்டும் என்றால் இது நல்ல ஒரு காலம். பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குதலும், புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைப்பதும், அரசாங்கத்திலிருந்து நல்ல வெகுமதி கிடைப்பதும், அரசாங்க ராஜா பூஜ்யம் என்று கூறுகிறார்கள் அவர்களிருந்து பரிசு பெறுவது, நல்ல ஒரு எழுத்தாற்றல் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு யோகம். விளையாட்டுத் துறையில் ஜொலிக்கின்ற காலம் வந்துவிட்டது. என்னன்னா சனியும் ராகும் சேர்ந்து நின்று நல்ல ஒரு ஆதாயத்தையும் லாபத்தையும் கொடுப்பார். என்ன சார் நீங்க 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம் ஆச்சு, துஸ்தானம் என்ற அதான் கெட்டவனை கெட்டிலே கிட்டின் ராஜகம் என்று கூறியுள்ளேன். அது உங்களுக்கு நிச்சயமாக நடக்க போகிறது. பணம் பல வழியில் வரும், பதவிகள் தேடி வரும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு பதவி கிடைக்காமல் இருந்தால் அந்த பதவி உங்களை தேடி செல்வாக்கு உயரப் போகிறது. உங்களை குறை சொல்லியவர்கள் அனைத்தும் நட்பு பாராட்டுவார்கள். மறைமுகமாக உங்களுக்கு சூழ்ச்சி செய்தவர்கள் விலகி விடுவார்கள். வழக்கில் வெற்றி தரும். உடல் மேன்மையிடம், பணம் பல வழியில் வரும். வெளிநாட்டு யோகம் சிறப்பாக இருக்கும். வெளிநாடு சென்று வேலைக்காகவோ அல்லது கல்விக்காகவோ அல்லது வேற ஏதோ காரணத்துக்கு வெளிச்சென்று நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தடைப்பட்டு அந்த வங்கி லோன்கள் அனைத்தும் டக்கு டக்குன்னு இந்த கேது ஞானம் யாரை பார்க்க வேண்டும், எவரை கேட்கணும். அதே சமயம் 2ஆம் இடத்திலே கேது கொண்ட மூதாதையர்கள், அது பெரியவர்கள், மந்திரிகளோ அல்லது உயர் பதவிகளோ உயர் அந்தஸ்தில் உள்ளவர்களோ அவர் நட்பு கிடைத்து நல்ல ஒரு ஆதாயத்தை கிடைக்க போகின்ற இந்த கடகராசிக்கு ஒரு சூப்பரான ஒரு யோகம். நீங்கள் செய்ய வேண்டியது 2 வேலை. யாருக்கும் முன் ஜாமீன் போடாதீர்கள். அடுத்தவர்களாக நீங்கள் வாங்கி கொடுத்து வம்பில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். கைப்பொருளை கவனமாக வையுங்கள். எந்த ஒரு இடத்திலும் வாக்கு கொடுப்பதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. மேலும் உங்களுக்கு இந்த சனி பகவானும் ராகு பகவானும் பல கோடியும் பல லட்சத்தை அள்ளி தருவதில் புத்திர பாக்கியமும், திருமண தடையும், வீடு கட்டி கிரக பிரசப்பதும், புதிய வாகனம் வாங்கி அதில் பவனி வருவதும், புதிய பதவியில் உட்கார வைத்து அலங்கரிப்பதும் ஏனென்றால் அத்தனை கிடைக்கும். கடகராசிக்கு 11ஆம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்தால் பதவிகளை கொடுப்பார், நல்ல யோகத்தை கொடுப்பார். இந்த ராகு கேது பயிற்சி கடகராசிக்கு நல்ல யோகத்தையும் செல்வாக்கையும் சொல்வாக்கையும் பல பட்டங்களை பெற்று பதவியில் உட்கார வைப்பதோடு மட்டுமல்ல பல கோடியை சம்பாதித்து கொடுக்கின்ற காலமாகுது. விபரீத ராஜயோகம் கடகராசிக்கு உண்டு. கடகராசி அன்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.